அன்பார்ந்தவர்களே, நமக்கு கிடைப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம். நம்மிடத்திலே இருப்பதிலே நாம் திருப்தி காண்போம். நம்மிடத்திலே இருப்பதிலே நாம் திருப்தி காணாவிட்டால் நம்முடைய நிம்மதி போய்விடும். ஒரு நாள் ஒரு குருவிடம் வந்தான் ஒருவன். குருவே, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. என்னுடைய மனம் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறது என்றான். அப்படியா? ஆமாம் குருவே, ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறான். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அவனை போன்று என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று கூறினான். குரு சற்று யோசித்தார். பிறகு அவனிடம் ஒரு பையை கொடுத்தார். இதில் 9 தங்க காசுகள் இருக்கின்றன. இதை உன் பக்கத்து வீட்டுக்காரன் வாசலிலே போடு. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு என்னிடத்திலே வந்து சொல் என்றார். குரு சொன்னபடியே செய்தான். 3 நாட்கள் கழித்து குருவிடம் வந்தான். குருவே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. அப்படியா? ஏன்? அவனுக்குத்தான் 9 தங்க காசுகள் கிடைத்திருக்குமே என்றார் குரு. உடனடியாக அவனும் அதுதான் பிரச்சனையே. விடியற் காலையில் அவன் வீட்டு வாசலில் காசுகளை போட்டுவிட்டேன். எழுந்து வந்து பார்த்த அவன் தங்க காசுகளை பார்த்ததும் மகிழ்ச்சியாகிவிட்டான். ஆனால் 9 காசுகள் தான் இருப்பதை பார்த்ததும் கண்டிப்பாக 10வது காசு எங்காவது விழுந்து கிடக்கும் என்று தேடத் துவங்கினான். வீட்டில் தேடினான், தெருவில் தேடினான், போகிற வருகிறவரிடமெல்லாம் கேட்டான். இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான், நிம்மதி இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான் என்றான். இருப்பதில் திருப்தி அடையாவிட்டால் நிம்மதி போய்விடும் என்பது உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் குரு. ஆம், இருப்பதை வைத்து திருப்தி கொள்வதும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனமுடையவர்களே உண்மையில் பணக்காரர்கள், உண்மையில் மகிழ்ச்சியோடு வாழுகிறவர்கள்.